மைசூர் நகரின் காவல் தெய்வமாகவும் கர்நாடகாவின் மாநில தேவதையாகவும் போற்றப்படும் அன்னை சாமுண்டேஸ்வரியின் புனித வரலாற்றைக் காண்போம். முற்காலத்தில் மகிஷாசுரன் என்ற அரக்கன் இப்பகுதியை ஆண்டான். அவனது பெயரால் மகிசூர் என்று அழைக்கப்பட்டு பின்னாளில் இது மைசூர் ஆனது. அசுரனின் கொடுமைகளை தீர்க்க பார்வதி தேவி சினம் கொண்டு சாமுண்டேஸ்வரியாக அவதரித்து இந்த மலையிலேயே அவனை வதம் செய்தார். 1659 மன்னர் தொட்ட தேவராய உடையாரால் அமைக்கப்பட்ட 1000 புனித படிக்கட்டுகள் பக்தர்களின் வைராக்கியத்தை சோதிக்கும் ஆன்மீக பாதையாகும். 700வது படிக்கட்டில் 15 அடி உயரமும் 24 அடி நீளமும் கொண்ட பிரம்மாண்ட நந்தி ஒரே பாறையில் செதுக்கப்பட்டு மைசூரின் அடையாளமாக திகழ்கிறது. மன்னர் கிருஷ்ணராஜ உடையார் கட்டிய இந்த 7 நிலை ராஜகோபுரம் தூரத்திலிருந்தே பக்தர்களை தொழுது வரவேற்கிறது. அரச மரபினரால் வழங்கப்பட்ட வெள்ளி நுழைவாயிலை கடந்து சென்றால் கருணையே வடிவான அன்னையின் தரிசனம் கிடைக்கும். யோக நிலையில் வீற்றிருக்கும் அன்னை 18 மகா சக்தி பீடங்களில் ஒன்றாக திகழ்கிறார். இவர் தம்மை தேடி வரும் பக்தர்களின் குறைகளை தீர்க்கும் கற்பக விருட்சம். மைசூர் தசராவின் சிகர நிகழ்ச்சியாக விஜயதசமி அன்று 750 கிலோ தங்க அம்பாரியில் அன்னை நகர்வலம் வருவது உலக புகழ்பெற்ற காட்சி. அமைதியும் சக்தியும் நிறைந்த இந்த மலைக்கு ஒருமுறை வந்து தரிசித்தால் உங்கள் வாழ்வே புனிதமாகும்.